நீர் இந்த பாதுகையை சாற்றிக்கொண்டு அதை அடியனுக்கு பிரசாதமாக தந்துள்ள வேணும் என்று பிரார்த்தித்தார். பெருமாளும் பாதுகையை சாற்றிக்கொண்டார். கொஞ்ச நாளை பாதுகையிலே எழுந்தருளி இருந்தார். பின்பு அந்த பாதுகையை பரதாழ்வானிடம் கொடுத்தான். அதை பரதாழ்வான் வாங்கிக் கொள்ளும் போது ஸ்ரீமத் ராமாயணத்தில் அழகாக வரும், ச பாதுகே சம்பிரணம்ய ராமம் வச்சனம் அப்ரவீதே அப்படின்னு. உடனே பாதுகை வாங்கிட்டு சுற்றின்னு கிளம்பலையா. அத பயபக்தியோட மரியாதையோடு கூட பாதுகை வாங்கிக்கிறார். அதை வாங்கி தன்னுடைய சிரஸ்ல வச்சுக்கிறார் பாதுகா தேவி. 2 பாதுகைகளே. இது ஒரு பக்கம் பார்த்தா பக்தி, ஒரு பக்கம் பார்த்தா வேதாந்த அர்த்தம், மற்ற பக்கம் பார்த்தால் மிகப்பெரிய சாஸ்திரார்த்தம் இதிலே அரங்கி இருக்கிறது. ஏன்னா வசிஷ்டாதி மகர்ஷிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள். பெருமாளுடைய சம்பந்தப்பட்ட பிரசாதம் எது வாங்கினாலுமே பயபக்தியோட வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும். பெருமாள் தீர்த்தம் கொடுத்தால் நாம் கை சுத்தமாக இருக்க வேணும். சுத்தமான ஹஸ்தத்திலே அந்த பெருமாள் தீர்த்தத்தை கொஞ்சம் நாம் பவ்யத்தோடு கூட பெருமாள் தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ள வேணும். உத்திரியத்தை கையில் நடுவிலே வைத்து வாங்கிக் கொள்ள வேணும். அந்த தீர்த்தம் தரையிலே சிந்தக்கூடாது. அந்த தீர்த்தத்தை நாம் வாயால் பருகினவுடன் மீதியை தெளிக்கக்கூடாது. தலையிலே புரோட்சித்துக் கொள்ள வேணும். இப்படியெல்லாம் இப்படியோ இருக்கு. பெருமாளுடைய பிரசாதமாக புஷ்பங்கள் எல்லாம் கொடுத்தால் பயபக்தியுடன் வாங்கிக் கொள்ள வேணும். சிரசிலே தரித்துக் கொள்ள வேணும். இப்படி எல்லாம் இருக்கும். பெருமாள் பிரசாதமான தீர்த்தம், பெருமாள் பிரசாதமான புஷ்பம் முதலாவதுக்கே இத்தனை மரியாதைனா, பெருமாள் பிரசாதம் தான் பாதுகா தேவி. ஆனால் அவர் ஒரு தேவி. அவரை சேகரிக்கும் போது என்ன வாங்கி எப்படி வாங்கிக்கணும் அப்படின்னா, பட்டு இந்த கையால வாங்கி அந்த கையால உள்ளுக்குள்ள வைக்கக்கூடாது. ச பாதுகே சம்பிரணம்யா, தலையை குனிஞ்சுட்டு வாங்கிக்கிறார் பரதாழ்வான். 2 கைகளாலும் வாங்கிக் கொள்கிறார். அந்த பாதுகை 2ஐயும் தன்னுடைய சிரசிலே சூட்டிக் கொள்கிறார். அந்த பாதுகை பரதாழ்வான் சிரசிலே இருக்கும்போது பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கிறதா. ஏனென்றால் அந்த சிரசுக்கு இந்த பாதுகை தான் பொருத்தம், இந்த பாதுகைக்கு அந்த சிரசு தான் பொருத்தம் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான். எப்பவுமே நாம எல்லாமே சடாரி வாங்கிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. கோயிலுக்கு பாதுகா தேவி சடாரியை வாங்கிக்கிறோம்னா உடனே தலையை குனிஞ்சு உன்னதானாம் அவனதிஹி நதானாம் எத்தனை சோன்னதிங்கிற சுவாமி தேசிகன். தலை குனிஞ்சின்றோம், கையை கூப்பிக்கொள்வோம், எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, 2 அண்ணன் பார்க்கக்கூடாது, பயபக்தியோட வாங்கிக்கணும், மரியாதையோட வாங்கிக்கணும் பாதுகா பிரசாதத்தை. நமக்கெல்லாம் மூலம் யாருன்னா பரதாழ்வான் தானே. அவர் அந்த சிரஸ்ல பாதுகை தரிச்சார் அப்படின்னும் போது நமக்கெல்லாம் மூலம். ஏன்னு கேட்டா நம்ம சிரஸ்லயும் பாதுகை எழுதிருக்கார், எல்லாரும் சிரஸ்ல தரிக்கிறார்கள். ஆனா சுவாமி தேசியன் அழகா சாதிக்கிறார், பிரணத பரத மகுட தட சுகடித பாதுகா கிரியாபிஷேக. பரதாழ்வானுடைய சிரஸ்ல தான் அது ரொம்ப நன்னா பொருத்தமா இருந்துதான். அவருடைய சிரசுக்குன்னே அந்த பாதுகை இருக்க மாதிரி இருக்கு. எப்படியானால் பெருமாளுக்கு கிரீட்டம் போல, கிரீட்டம் அப்படிங்கிறது பெருமாளுடைய சிரசுக்கு தான் பொருத்தம், வேற யாருக்குமே பொருத்தம் கிடையாது. கிருஷ்ணாவதாரத்துல இதுக்கு ஒரு பெரிய சரித்திரமே இருக்கு. கருடாழ்வான் ஒரு கிரீடத்தை கொண்டு வந்து காமிக்கிறார், எல்லாருடைய சிரசையும் வைக்கிறார், யார் சிரசுக்கும் பொருந்தரை. ஆனால் கண்ணனுடைய சிரஸ்லே அது பொருந்துகிறது அந்த கிரீடம். ராஜாதிராஜனாக இருக்கக்கூடியவன், சர்வலோகேஸ்வரனாக இருக்கக்கூடியவன், அவனுடைய சிரசு தானே கிரீட்டம் பொருத்தம். அந்த மாதிரி இந்த பரதாழ்வான் சிரஸ்லாம் பாதுகை பொருத்தமா இருக்கான். ஏன்னா அப்படிப்பட்ட மகாபக்திவானாக பிரதமோதாகரணாய பக்தி பாஜாம் அப்படின்னு சொல்லும்படியாக அவர்